ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். பிளாக் ஸ்ட்ரீட் ஆடியோஸ், சேலம், எடப்பாடி, வேமனேரியில் நம்ம கருப்பந்தருங்கிற பகுதியில் இருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கான பதிவு பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஐசி அதை பற்றி ஒரு தகவல். அதில் இருக்கிற வெரைட்டி ஒரு 4440 யூஸ் பண்ணுவோம், 19435200 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இது எஸ்டிகேவில் ஓஎன் சீரீஸ் யூஸ் பண்ணுவோம், கொரியா யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இப்போ டீடெக்னு வர அந்த டைப்பில் டீடெக் 7ன்னு சானியோன்னு சொல்லுவாங்க, அந்த டைப் ஐசி எஸ்டிகே ஐசி யூஸ் பண்ணுவோம். இதுக்கான டிஃப்ரென்ஸும் நாம் ஏன் ஒரு அடுத்த ஐசி ஒரு குவாலிட்டியாக போடும்போது ரேட்டு ஏன் அதிகமாகுதுன்னு உங்களுக்கு டிஃப்ரென்ஸு இதிலேயே பார்த்துக்கலாம். நம்ம கஸ்டமருக்கும் சரி, புதுசாக வரவங்களுக்கும் சரி. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து 4440 பார்த்தீங்கன்னா இது வந்து சிடிஐசின்னு சொல்லுவாங்க. 4440 பாருங்கள், சிடின்னு தெரியும், சிடி 4440 சியூன்னு இருக்கும். இதுதான் வந்து தேர்ட் குவாலிட்டி. நம்மளுக்கு வந்து இதில் நாம் கம்பெனிலேருந்து வர போர்டு எல்லாத்துலேயுமே பெரும்பாலும் இது தான் வருது. இந்த ஐசி தான் யூஸ் பண்ணுறாங்க. ரேட்டு கம்மியாக இருக்கும். நாம் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சானியோ 3J1 LA4440 போட்டிருக்கோம். இந்த ஐசி பாருங்கள், நல்லாவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த ஐசி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரேட்டு கூடுதலாக போகும். பார்த்திங்கன்னா தெரியும், இதெல்லாம் சானியோ. இது வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு கஸ்டமர்கிட்டேருந்து ப்ராப்ளம் ஆனது போர்டிலேருந்து எடுத்தது இந்த ஐசி. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா LA4440 இது வந்து என்எஃப்ஐசின்னு சொல்லுவாங்க. இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். சானியோ என்எஃப் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். சானியோ இன்னும் நல்லா பெட்டரான ஐசியாக இருக்கும். ரெண்டும் ஒரே ரேட்டு தான் வரும். உங்களுக்கு பார்த்துக்காங்க டிஃப்ரெண்ட்டு. அதனால் நம்மக்கிட்ட வந்து சானியோ ஐசி யூஸ் பண்ணும்போது அந்த வர டிரைவர் போர்டோட விலையே நம்ம கூடுதலாக இருக்கும். இதை விட கட் போர்டே டபுள் மடங்கு விலை இருக்கலாம். அதனால் அந்த ரேட்டு தான் டிஃப்ரெண்ட்டு. அடுத்தது டிடிசி 5200 டோசிபா. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற போர்ட்ஸ் எல்லாமே அதிகமாக டோசிபா பிராண்டு போட்டதாக தான் இருக்கும். அதுதான் நம்மளுக்கான வித்தியாசம். இதில் 1943 நம்மக்கிட்ட இருக்குது, ஸ்டாக் இருக்குது, இப்போ எடுத்து வைக்க முடியல. அடுத்தது ஐசி பார்த்திங்கன்னா 4392. இது வந்து ஓஎன் சீரீஸு. இது அதே 4392 பார்த்திங்கன்னா இது வந்து கொரியா ஐசி. இதுதான் நம்மளுக்கான ஒரு டிஃப்ரெண்ட்டு ரேட்டும். இந்த கொரியா ஐசியோட இது ஓஎன் சீரீஸ் வந்து ஒரு மடங்கு விலையே அதிகம். நிறைய பேர் அந்த வித்தியாசம் தெரியாமல் நம்ம வந்து ரேட் அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிக்கிறாங்க. அதுக்கான டிஃப்ரெண்ட்டு. அடுத்தது 4231 100+100 வாட்ஸு ஸ்டீரியோ யூஸ் பண்ணுமா. இது நல்ல ரிசல்ட் இருக்கும். 19435200 உங்களுக்கு நல்லா ஒரு மேட்சிங் ஆகிற மாரி அந்தளவுக்கு நல்லா ஒரு கிளாரிட்டி அதிகமாக இருக்கும் இந்த ஆடியோ. இது பார்த்திங்கன்னா இது 4231 இது கொரியா ஐசி. அது அடுத்தது பார்த்திங்கன்னா 4231 ஓஎன் சீரீஸு. இதுலேயும் மூணாவது ஒன்றும் இருக்குது. அது பார்த்திங்கன்னா 70 டெக்னு வர இந்த டைப்பு. நம்ம அதை இப்போ வந்து ஸ்டாக் இல்லை, கஸ்டமருக்கு எல்லாம் போட்டு தந்துட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இதை ஓஎன் சீரீஸை கம்பேர் பண்ணுறம்போது இது இன்னும் பெட்டரான ரிசல்ட்டாக இருக்கும். ரேட்டும் அதிகம், ஒரு 50 ரூபா கூடுதலாகவே போகும். அதனால தான் நம்ம டீடெக்கு 7 இந்த டைப்லாம் யூஸ் பண்ணும்போது ஐசி வந்து விலை அதிகம். அதே போல் 4141க்கும் 4191க்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது டிரைவர் போர்டில் வித்தியாசம் வரும். அது 4 பியூஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க டீலக்ஸு. அதுலேயே ரேட்டு வரும் உங்களுக்கு. அதேமாரி 4231 பிசிபி யூஸ் பண்ண டிரைவர் போர்டுமே உங்களுக்கு விலை கூடுதலாக வரும்.
அதனால தான் நம்மளுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸு. இது 4141ல் பார்த்தீங்கன்னா இது கொரியன் ஐசி. இது ஒரு சாம்பிளுக்காக ஒரே ஒரு பீஸு இது எல்லாத்தையும் வச்சுருக்கோம். எதுக்குன்னா கஸ்டமருக்கு இது ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டிக்கலாம். அதுக்கு மேலே அவங்க நான் அந்த ஐசி தான் யூஸ் பண்ணுவோம், எனக்கு ரேட்டு கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இது கொரியன் ஐசியை கூட நம்ம சொல்லியே தான் போட்டு தர போகிறோம். யாருக்கும் வந்து நம்ம மறைச்சிக்கிட்டு டிஃப்ரெண்ட்டு இல்லாமல் இல்லை. இப்போ நம்ம டிடெக்னு வர இந்த சானியோன்னு சொல்லுவாங்க சில பேர். அந்த இந்த ஐசி வந்து இதில் 4191 மட்டும் பிசிபியோடு அடித்து ஒரு ஸ்டாக் இருக்குது. மற்றபடி ஸ்டாக் இல்லை, அதனால் நம்ம எடுத்து வைக்க முடியல. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இது கொரியன் ஐசி ஓஎன் சீரீஸ், அடுத்தது சானியோன்னு சொல்லக்கூடிய ஐசிலாம் இருக்குது குவாலிட்டியாக. ஃபஸ்ட்டு கிரேடு, செகண்டு, தேர்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் இந்த டிடெக் 7 வர்றது இன்னும் பெஸ்ட்டாக இருக்குது ஓஎன் சீரீஸை விட. நிறையா யூடியூப்பில் யூஸ் பண்ணுறத விட இது பெஸ்ட்டு தான். அதனால தான் ரேட் அதிகமாக இருக்கும். அந்த ஒரு 5.1 6000 5000ன்னு சொல்கிற அந்த வித்தியாசம்லாம் இது தான். அவங்க 5000 6000ன்னு அவங்க இஷ்டத்துக்கு ரேட்டு குறைவாக போட்டுக்கிறாங்க. ஆனால் இது ரேட்டு வர்றதுக்கான காரணம் இது. அதே போல் நான் யூஸ் பண்ணுற கேஜ் அதிகமாக இருக்கிற ஒயர்ஸு தான் இது தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதோட கேஜி அதிகமாக இருக்கும். ரிப்பன் ஒயர்ஸே வந்து நம்ம பாதி தான் யூஸ் பண்ணுவோம். அதுலேயும் ஹெச்டி, இது ஹெச்டி ரிப்பன் ஒயர்ஸில் ஹெச்டி. இது பார்த்திங்கன்னா எல்டி. கிட்டத்தட்ட ரிப்பன் ஒயர்ஸ்லேயே எல்டினா இது தான். இது நாம் எந்த ஒரு செட்டுக்குமே பெரும்பாலும் யூஸ் பண்ணி இருக்க மாட்டோம். எல்டி. இது ஹெச்டி. இதை விட இது ஒரு மடங்கு ரேட் அதிகம். இதுக்கு அடுத்த ரேட்டில் இது இருக்கும். அடுத்தது எவரெஸ்ட்டு. நம்ம பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணுறது அதிகமாக இது யூஸ் பண்ணுறோம். இதை காட்டிலும் கேஜி அதிகம், ரேட்டும் அதிகம், ஒரு மடங்கு ரேட்டும் அதிகம். அதனால தான் நம்மளுக்கு அந்த ஒயர்ஸு இதெல்லாம் ரேட்டு கூடுதலாக போகும். நன்றி நண்பர்களே, இனிய காலை வணக்கம். நன்றி.